சைக்கிள் ரிக்ஷாவில் போகிறோம். வண்டியை மிதிக்க முடியல. இப்போ பார்க்குறோம், காசு கொடுத்து தான் போகிறோம். மிதிக்க விட்றோமா நம்ம? கீழே இறங்கிக்கிட்டு இந்த இடத்துல அந்த போயிடட்டும், அங்கே வந்து ஏறிக்கிறேன் சொல்கிறோமா இல்லையா? தள்ளி விடுறாங்களா இல்லையா? நம்மளால் தள்ளி விடுறாங்களா இல்லையா? இன்னும் அந்த மனிதனையும் கூட இல்லாமல் உட்காந்துருக்கானே, நியாயப்படுத்த முடியுமா உங்களால்? யோசிச்சு பாருங்க. நீங்கள் என்ன அப்படி என்ன அவ்வளோ முக்கியம்? ஒரு ஆட்டோ விடுங்க, மாறி அவனை கொண்டாங்க, தூக்கி வண்டியில் போடுங்க, ஊரை பூரா சுற்றுங்க, கொண்டு போய் இறக்கி விடுங்க. இது விலை உயர்ந்த சாமியா? திருப்பதி வெங்கடாதிபதி மாதிரி ஆட்டோவிலாம் விட முடியாது. ஒரு ஆடி காரை எடுத்துக்கிடுவோம், வெங்கடாதிபதி ஆடி காரில் வை, திருப்பதி பூரா சுற்று, நேராக கொண்டு போய் ஏற்றி விடு. ஓரங்கநாதா ஏ சீனிவாசா கோவிந்தா கோவிந்தா ஓ சீனிவாசா, அப்படா போய் படுத்துக்கடா நீ. அப்போ மனிதனை இங்கே காப்பாற்ற சுயமரியாதை காக்கப்படும்ல. ரொம்ப சிக்கனமா ஐயா சிக்கனவாதினே சொல்கிறத விட ஐயா கஞ்சன்னு சொல்லி இப்படி ஒரு கொண்டு போய்த்தானுவோம். இந்த திருச்சியில் இருக்கிற ஈவேரா பெரியார் கல்லூரிக்கு 12 ஏக்கர் நிலத்தை கொடுத்து 5.5 லட்சம் ரூபா பணம் கொடுத்த மிகப்பெரிய வள்ளல் தந்தை பெரியார் அவர்கள். சந்தனம் மனமும் மாறி, செங்கதிர் திசையும் மாறி, திங்கள்தல் நிலையும் மாறி, தெங்கு நீர் குளிரும் மாறி, தவிட்டமுது இனிப்பும் மாறி, சங்கமும் மாறினாலும் தந்தை சொல் வாழும் நாளும் என்றார் பாவலர் பாலசுந்தரம் அவர்கள். அந்த அறிவுலக ஆசான் தலைவர் தந்தை பெரியார் அவர்களால் தொடங்கப்பட்ட குடியரசனுடைய 100ஆண்டு விழா. இந்த பரப்புரை பொதுக்கூட்டத்தில் எனக்கு முன்னால் பேசிய பொறுப்பாளர்கள் ரொம்ப ரத்தின சுருக்கமாக என்னுடைய நோக்கத்தை பற்றியும் இந்த இயக்கம் தொடங்கியதை பற்றியும் ஒரு வரலாற்று செய்திகளை, ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. 37 தொகுதி இங்கே குடியரசு இதுவரை பார்த்திங்கன்னா தொகுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தொகுப்பும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைய 400 பக்கம் 450 பக்கத்துக்கு குறைவு இல்லாமல் இது வரைக்கும் 37 தொகுதி. முழுசாக எல்லாரும் படிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியலை. நான் உண்மையிலேயே படிக்கலை, ஏன்னா அதை உண்மையை நான் ஒத்துக்கணும் இல்லையா? நான் படிக்கையிலே எனக்கு அதிர்ச்சி ஆகிட்டேன். முதல் குடியரசு இதிலேயே படிக்கையில் இந்த சமூகம் எப்படி இருந்துச்சுங்கிறத ஐயா பேசுகிறது தான். ஐயா பேசியிருக்காரு. கேரளாவில் நீங்கள் நினச்சாலே சொல்லவே நமக்கு சங்கடமாக இருக்குது. கேரளாவில் அங்கேயெல்லாம் பார்ப்பனர்களுக்கு அடுத்த ஜாதியாக இருக்கிறது நாயர்கள் தான், உயர் ஜாதிக்காரர்கள்னா அங்கே நாயர்கள் தான். அந்த நாயர் சமூகத்தில் திருமணம் பண்ணாலே யார் முதலிரவு அப்படின்னு பார்த்தா அங்கே உள்ள நம்பூதிரி தான் நடத்தி வைக்கணுமா. எவ்வளோ முக்கியமான நிகழ்ச்சியெல்லாம் இவங்க தான் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் அவங்க பெருமையாக பேசுவாங்களா, அதெல்லாம் நினைக்கல உங்களுக்கு அதிசயமாக இருக்கும். அங்கே உள்ள அந்த நாயர்கள் உள்ள அவங்க என்ன சொல்லுவாங்களா, நான் யாராக்கும் தெரியுமா? பெரியார் பேசியிருக்காரு, நான் யாராக்கும் தெரியுமா? நான் நம்பூதிரி நாராயண நம்பூதிரிக்கு பிறந்தவனாக்கும், நான் சங்கர நம்பூதிரிக்கு பிறந்தவனாக்கும்மானா. அதாவது படிச்சிருப்பானா, பெரிய பணக்காரனாக இருப்பானா, அந்த ஊரில் தர்மகர்த்தாவாக இருப்பானா. அப்படி இருக்கிறவன் எப்படி சொல்லுவானா, நான் யார் தெரியுமா? நான் சங்கர நம்பூதிரிக்கு பிறந்தவன், நான் நாராயண நம்பூதிரிக்கு பிறந்தவன் பெருமையாக சொல்லக்கூடிய அளவிற்கு மூளைக்கு போட்ட சாதாரண விலங்கல்ல, இது உடைத்து தகர்க்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே நீங்கள் நினச்சி பாருங்க. நீங்கள் சங்கி அது இப்படி சொன்னாங்க, குடியரசு இதனுடைய நிலைமையெல்லாம் எடுத்து சொன்னாங்க. இன்றைய ஆட்சி ஏன் ஒழிய வேண்டும் அப்படின்னு குடியரசில் எழுதி தந்தை பெரியாருக்கு பார்த்தீங்கன்னா 9 மாதம் கடுங்காவல் தண்டனை, 300 ரூபாய் அபராதம். அதே போல் அதை வெளியீட்டாளர் பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய தங்கை கண்ணம்மாள் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 மாத தண்டனை, 300 ரூபாய் அபராதம். இதெல்லாம் வரலாறுங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். இப்படி பல செய்திகளை சொல்லிக்கிட்டே போகலாம். விழானாக்க விழா நாட்டில் நிறைய நடக்குது. விழா நடக்காத நாளே பாக்கி இல்லை. லட்சக்கணக்கான பேர் கூட கூறுறாங்க. அதெல்லாம் உண்மைக்கு புறம்பா இருக்கு. நாட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா பல விழாக்கள் ஏன் நடத்துகிறான், எதுக்கு நடத்துனானே தெரியல. வருஷம் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு கல்யாணம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா கல்லழகர் வர்றாரு, லேட்டாகி வர்றாரு, அப்புறம் பார்த்திங்கன்னா கோச்சிக்கிட்டு போயிடுறாரு. என்னுடைய தலைவர் ஐயா வீரமணி தான் சொல்லுவார், முதல் வருஷம் கோச்சிக்கிட்டு போனால் அடுத்த வருஷம் ஒரு ரூம் போட்டு தங்க வேண்டியான. இந்த வருஷம் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. இப்போ எவ்வளோ வசதியாக போய் ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு தங்க வேண்டியான. நல்லா எழுதுகிறான், பத்திரிகையாலே எழுதுல பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமையாக எழுதுகிறான். கள்ளழகர் ஆற்றில் இறங்கினார், பச்சை பட்டுடுத்து இறங்கினார் அப்படிங்கிறான். என்னமோ இவரே போய் ஜவுளி கடையில் போய் பச்சை துண்டு எடுத்து போட்டு இதெல்லாம் ஒத்து வராது, சிகப்பு கற்பெல்லாம் ஒத்து வராது, நான் இதை போட்டுக்கிட்டு தான் இறங்குவேங்கிறது மாதிரி அவர் இறங்குனது மாதிரியும், இப்படி இறங்குனா மழை கொட்டுன்னு கொட்டுறாங்கிறான். 110 டிகிரி வெயில் இன்னும் குறைய மாட்டேங்குது. ஆங்காங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல மழை பெய்யுது. அது தென் மாநிலங்களில் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து நாகர்கோவில் நேற்று கூட பார்த்திங்கன்னா நாகர்கோவில் இந்த கூட்டம் கூட நான் 7ஆம் தேதி நடத்த வேண்டியது மாவட்ட தலைவர் ஐயா எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மாற்றிங்க
நான் ஒரு நிறைவு இன்னொரு ஊரில் ஒரு திருமணத்துக்கு தேதி கொடுத்துட்டேன். எல்லாம் பார்த்தா ராஜபாளையம், நாகர்கோயில், அதே போல் திருநெல்வேலி, தென்காசி, ஆலங்குளம் இந்த பகுதியாக தான் இப்போ தொடர்ந்து கூட்டம். இன்னும் ஒரு கூட்டம் 2 கூட்டம் அல்ல. திராவிடர் கழகத்துடைய தலைவர் அவர்கள் இன்னும் 100 கூட்டங்கள்னார். சாதாரண வேலை இல்லை, 100 கூட்டங்கள். அநேகமாக இதுதான் கடைசி கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பேச்சாளர்களும் 6 கூட்டம் 7 கூட்டம் பேசி முடிச்சாச்சு. நான் அந்த ஒரு நாள் தேதி கொடுத்ததுனால கொஞ்சம் மாறிட்டு, அருமை பெரியவர்களே, 100 கூட்டங்கள் மாநிலம் முழுவதும் அடைமழை போல பேசப்பட வேண்டும் என்று ஒரு நாளைக்கு 15 கூட்டங்களுக்கு குறைவில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் சராசரியாக நடந்திருக்கு. ஒரு தடவை இப்போ காண்பழகம் ஒரு பேசுகிறார், பெரியாசில் ஒரு பக்கம் பேசுகிறாரு, பார்த்தீங்கன்னா அருள்மொழி ஒரு பக்கம், மதிவதனி ஒரு பக்கம், இப்போ மணியம்மையார் ஒரு பக்கம். மணியம்மை அந்த பேச்சாளர், நம்முடைய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நம்முடைய ஐயா ஜெயக்குமார் அவர்கள், அவர் ஒரு பகுதியில் ஒருங்கிணைஞ்சு அந்த பணியை செய்கிறாரு. இப்படி ஒவ்வொரு பகுதியும் எல்லா இடங்கள்லையும் ஒரே நேரத்தில் நீக்கமர இந்த பிரச்சாரம் நடைபெற்றிருக்கு. குடியரசு துவக்கத்தினுடைய நோக்கத்தை ஐயா இங்கே எல்லாமே சொன்னாங்க. மீண்டும் மீண்டும் நடைபெறுத்த வேண்டிய அடிப்படை கூட 5 பெரியார் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் தான் 5 மாநாடுகளில், காங்கிரஸ் மாநாட்டில் தான் பார்ப்பனர்களுக்கு 50% தான் இடஒதுக்கீடு கேட்கிறாரு. இப்போ 69 இருக்கு. அவருக்கு என்ன கேட்கிறாரு? எல்லாம் நீங்க தானே இருக்கீங்க, ஐயர் ஐயங்கார் சாஸ்திரி சர்மா எல்லாம் நீங்களாவே இருக்கீங்க, எங்களுக்கு ஒரு 50 கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு முடியாது முடியாது முடியாதுன்னு கடைசி வரைக்கும் முடியாதுன்னு, கடைசியில் காஞ்சிபுரம் மாநாட்டில் அப்பயும் முடியாதுன்னு, கடைசி மாநாடு முடியாதுன்னு பிறகுதான் நான் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினதுடைய கொள்கை என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, கடவுள் ஒழியணும், மதம் ஒழியணும், காங்கிரஸ் ஒழியணும், காந்தி ஒழியணும், பார்ப்பான் ஒழியணுங்கிற. காந்தியை தனிப்பட்ட முறையில் ஒன்றும் இல்லை, பாப்பா ஒழிச்சுட்டு அது வேறு. ஆனால் காந்தியை ஒழியணும்னு சொன்ன நோக்கம் என்னன்னா, இந்து சனாதனத்தை தூக்கி பிடிச்சாருங்கிறதுக்காக தான். காந்தி இறந்த பொழுது கூட தந்தை பெரியார் அவர்கள் இது காந்தி தேசம்னு வைக்கணும்னார். எல்லாம் நினைவுபடுத்திக்கிறத சொல்றேன் உங்களுக்கு. அப்போ இந்த நாட்டில் இவ்வளவு பெரிய அளவிற்கு ஜாதிய சிந்தனை இருக்கிறது. குடியரசுடைய வேலை அதுதான். பெண்ணுரிமை பாதுகாக்கப்படணும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, ஏன் எதுக்குன்னு கேட்கணும். இதுதான் பெரியாருடைய சிந்தனையை தவிர பார்த்தா இவர் ஒன்று உண்மையை சொல்லியிருக்காரு. ஐயா ஜெயக்குமார் சொன்னது போல ஒரு பகுத்தறிவு சிந்தனை தான், ஒரு அறிவியல் சிந்தனை தான். எதை உண்மையை சொல்லணும்னு சொல்றாரு. வேற ஒன்றும் பெருசா நீங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நிலைமைக்கு மாற்றா ஒன்றும் சொல்லலை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, 1925 காங்கிரஸ் ஒழியணும்னு பெரியார் வந்துடுறார். சிராவயல் காரைக்குடிக்கும் பக்கத்தில் ஒரு சின்ன பகுதினா இந்தியா முழுவதும் தெரிஞ்ச பகுதி ஆகிடுச்சு ஒரு கட்டத்தில். ஏன்னா அங்கே தான் ஜீவானந்தம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காந்தி ஆசிரமம்னு வச்சுருந்தார். அந்த ஊரில் தாழ்த்தப்பட்டவருடைய நிலையை இங்கே ஒருத்தர் சொன்னாங்க இல்லையா, சேகரெல்லாம் சொன்னார் இல்லையா, அதாவது செருப்பு போடக்கூடாது, குடைபிடிக்கக்கூடாது, மேலே வச்சு திருமணம் பண்ணக்கூடாது, தங்க நகை போடக்கூடாது, உலோகத்தில் தண்ணி தூக்கக்கூடாது. பல பேர் என்ன தாழ்த்தப்பட்டவர் மட்டும் நினைக்க வேண்டாம். நீங்கள் வைக்கத்தில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக உழைக்கிறவங்க பெரும்பகுதி தெருவில் நடக்கக்கூடாது. தாழ்த்தப்பட்டவர் ஒரு வட்டத்துக்குள்ள வச்சுட்டாங்க. ஈழவர்கள் போகக்கூடாது, ஈழவர்னா நாடார்கள் போகக்கூடாதுங்க, ஆசாரி போகக்கூடாது. பார்த்தீங்கன்னா அதே போல் பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளி போகக்கூடாது, சலவை தொழிலாளி போகக்கூடாது. இப்படி தான் வச்சுருந்தான். ஒன்றும் பல பேரை சேர்த்து போட்டு வச்சுருந்தான், தாழ்த்தப்பட்டவர் மட்டும் வைக்கல. ஆனால் அங்கே என்னன்னா ரொம்ப ஒதுக்கப்பட்டிருக்காங்க. யார் இப்போ உள்ளவங்களாம் அந்த ஏரியா தான், தேவைப்பட்ட ஏரியா தான். அந்த ஊரில் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக ஒரு கிணறு வெட்டுறாங்க. தண்ணி குடிக்கணும், அவங்களுக்கு குடிநீர் வேணும் இல்லையா, பாவம் தானே, புறக்கணிக்கப்படுறாங்கல்ல அப்படின்னு காங்கிரஸ் கட்சியில் அவங்களா முடிவு பண்ணி ஒரு கிணறை வெட்டுறாங்க. கிணறை வெட்டி யாரை கூப்பிடுறது திறக்கிறதுக்கு? பெரியார் காங்கிரஸே ஒழியணும்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவன் பார்வைக்கு அவங்க பார்வைக்கு ஜாதி ஒழிப்பு தலைவர் இந்தியா முழுவதும் தேடி தேடி பார்த்தாலும் ஒருவர் தந்தை பெரியார்னா இன்னொருத்தர் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர். ஜாதி ஒழிப்புல அன்றைக்கு இருந்த தலைவர் தான் 2 பேரை தவிர யாரும் இல்லை. அம்பேத்கரை இங்கே இதோட குலதரம் கொண்டு வர முடியாது. பெரியாரே கூப்பிடுறாங்க. பெரியாரை ஒத்துக்கிறார், நான் வர்றேன். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கிணறு வெட்டி கொடுக்குறீங்க, நான் வராமல் இருப்பேனா? என்ன பேச போறாருன்னு அந்த அளவுக்கு தெரியல. ஐயா போறார், மாலை மரியாதையெல்லாம் ரொம்ப அளவுக்கு பார்த்தீங்கன்னா போடுறாங்க. ரொம்ப சிக்கனமா ஐயா சிக்கனவாதி சிக்கனவாதி சிக்கனவாதினே சொல்றதை விட ஐயா கஞ்சன்னு சொல்லி இப்படி ஒரு கொண்டு போய்த்தானுவோம். இந்த திருச்சியில் இருக்கிற ஈவேரா பெரியார் கல்லூரிக்கு 12 ஏக்கர் நிலத்தையும் கொடுத்து 5.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்த மிகப்பெரிய வள்ளல் தந்தை பெரியார் அவர்கள். இல்லை பெரியார் என்னன்னா கஞ்சன்ட்டான், சிக்கனவாதின்ட்டான். ஆனால் அப்படி பல பேர் இருக்கையில் இல்லையா நான் நல்லா செலவு பண்ணுறோம். அது ஐயா சொல்லையிலே சொன்னார், வந்தவங்களெல்லாம் நன்கொடையாளர்னு சொல்லிட்டார். யாரும் நீங்கள் தப்ப முடியாது.
ஒன்றும் கொடுத்துருக்கணும் இல்லை கொடுத்துட்டு போகணுங்கிறது மாதிரி மறுபடியும் கொடுக்கணுங்கிறது போல் ஒரு சிறப்பான ஏற்பாடு தான் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும். அருமை பெரியவர்களே, ஒரு சின்ன ஒரு துண்டை கொண்டாந்து போட்டால் கூட நம்ம என்ன பண்ண வேண்டியா இருக்குது, கொஞ்சம் அனுசரித்து பேச வேண்டியது. அது வந்து மனித இயல்பு தானே. அது அவர் வேறு கட்சியாக இருப்பார், இந்த கட்சி கொஞ்சம் சாடலாமான்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். லாயக்காக ஒதுங்கிட்டா நல்லது. இல்லை, இது வந்து மனித இயல்பு தானே. இது எல்லா இடங்களையும் நடக்கிறது, எல்லாருக்கும் அந்த நெருக்கடி வரும். இப்போ எனக்கே அந்த நெருக்கடியெல்லாம் வந்திருக்கு. எனக்கு வேற ஒன்றும் இல்லை, நாகூரில் பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கே என்ன பண்ணார், வயத்தில் மருந்து எடுக்கிறேன்னு சொல்லக்கூடியவர். அவர் ஒரு இஸ்லாமியர், திமுகக்காரர். கொண்டு வந்து என்ன பண்ணார், 100 ரூபா பணத்தை, அப்போ 100 ரூபாங்கிறது எனக்கு பெரிய காசாக இருந்துச்சு, 100 ரூபாயை கொண்டு வந்து மாலைக்கு பதிலாக கொடுத்துட்டு போயிட்டார். அதன் பையில் வாங்கி வச்சுட்டு பேசி நிற்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கெல்லாம் அங்கேருந்து வந்தான், இந்த வயிற்றிலிருந்து மருந்து எடுக்கிற மோசடியை பேசவும் அப்படின்னு எழுதி கொடுக்குறான். அதாவது நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க, இதை பேசுகிறதா பேசுகிறது இல்லையா? சுற்றி முற்றி பார்க்குறேன், அந்த ஆள் நிற்கிறான், போயிட வேண்டியான அந்த ஆள் கொடுத்துட்டான் போன. நான் பார்த்தேன், பேசாமல் விட்டுட்டு வரக்கூடாது, ஓரளவு அடித்து விழும்ல, உண்மையை சொல்லி விழும்ல, பயத்துக்குள்ளேயெல்லாம் மருந்தெல்லாம் போட முடியாது, அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பயத்தில் வேணால் புழு இருக்கும், கட்டியாக கூட இருக்கலாம், அதை ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும், அப்படியெல்லாம் எடுத்தால் மோசடிங்கிறதுல நாம் இருக்க முடியாது அப்படின்னு பேசிட்டு அவர் நிற்கிறாரு, வேறு வழி இல்லை. இப்படி நெருக்கடி இருக்குங்கிறது சொல்ல வர்றேன். ஆனால் பெரியாருக்கு எல்லாம் செல்வந்தர்கள், அங்கெல்லாம் பார்த்தா நாட்டுக்கோட்டை செட்டியார்கள், இங்கே பெரிய அளவுக்கு செல்வந்தர் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. பெரியார் பேசுகிறாரு. இப்போ நான் வந்து பேச ஆரம்பித்து 10 நிமிஷம் ஆகிட்டு, இன்னொரு அதிகபட்சம் ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ள முடிச்சுட்டா தான் நல்லது, அதான் நாகரிகம். அதுக்கு மேலே நான் பேசிக்கிட்டு தான் நீங்கள் போயிடுவீங்க, அல்லது இன்னும் பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைப்பீங்க. அந்த சிக்கலை வந்துடக்கூடாது. ஐயா 3 மணி நேரம் பேசியிருக்காரு. 3 மணி நேரம் யாரை பேசியிருக்காருன்னா, கிணறு வெட்டினீங்களே, அதை தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஏன் தனியாக கிணறு வெட்டினீங்க? வெட்டுனா பொதுவாக தானே வெட்டணும். ஐயா சொல்கிறாரு பாருங்க, வெட்டுனா நீ பொதுவாக தானே வெட்டணும். நீ மக்களுக்கு கிணறு வெட்டணுங்கிற நோக்கம் இருந்துச்சுன்னா நீ எல்லாருக்கும் தானே வெட்டணும். ஒரு மருத்துவமனைனா பொதுவாக தானே இருக்கணும், ஒரு கால்நடை மருத்துவமனைனா பொதுவாக தானே இருக்கணும், ஒரு நூலகம்னா பொதுவாக தானே இருக்கணும், ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறுனா பொதுவாக தானே இருக்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் தனியாக வெட்டிருக்கீங்களே, அப்போ நீங்கள் அவங்கள ஒதுக்குறீங்கன்னு தானே அர்த்தம். ஐயாவை கூட்டத்துக்கு இந்த ஆளுகளை பார்த்து பார்த்து பேசுகிறார், தலைவர்களை பார்த்து அந்த ஆளு நெளிஞ்சிருக்கு. நீங்கள் ஏன் தனியாக வெட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், எதுக்காக அந்த காரியத்தை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். பெரியார் பேசுகிறார், இதெல்லாம் பெரியார் பேச்சு. ஆமாம், அவங்களெல்லாம் சுகாதாரமாக இல்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் நீங்கள் அவங்கள ஒதுக்குறீங்க. சரி, அவங்க எப்படி சுகாதாரமாக இருக்க முடியும்? நீங்கள் தான் தண்ணியை கொடுக்கலையே, நீங்கள் குளத்தில் குளிக்கக்கூடாதுங்கிறீங்க, கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாதுங்கிறீங்க. நீங்கள் இப்போ குளிக்கிறதுக்கும் கிணத்துல தண்ணி எடுத்தால் தானே துணியை துவைக்க முடியும், குளிக்க முடியும், சுகாதாரமாக அவங்களாம் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டுட்டு அடுத்தது சொன்னார் பாருங்க, அவங்க மாட்டுக்கறி திங்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கும் தெரியும். இப்போ நீங்கள்லாம் என்ன சாப்பிட்றீங்க? யார் அவன் எல்லாம் பட்டு துண்டை போட்டு உட்காந்துருக்கான், ரொம்ப பெரிய ஆளா, பெரியார் நம்மள பாராட்டி பேசுவார் அப்படின்ட்டு. நீங்கள்லாம் என்ன சாப்பிட்றீங்க? கோழி சாப்பிட்றீங்கல்ல, மீன் சாப்பிட்றீங்கல்ல. கோழி சாப்பிடையில் மீன் சாப்பிடையில் ஏன் மாடு திங்கக்கூடாது? கோழி என்னத்தை திங்குதுன்னு இருக்கார் கிழமை. அப்போ தான் ரொம்ப நெளிஞ்சிருக்கான் நம்மாள். இப்போ மாதிரி பிராய்லர் கோழி இருக்குன்னு நினைக்க விட்டானிக்க. அப்போ எல்லாம் நாட்டுக்கோழி தான். மாப்பிள்ளையெல்லாம் வந்தால் விரட்டி போட்டு அடிச்சு போடுவானுங்க கோழியை. நானே அப்போ விரட்டி போட்டு தான் அடிக்கிறது. திடீர்னு வந்துடுவானு விருந்தாடி, அப்போ கோழி தான் அடித்தாகணும். 4-5 பேரை கூப்பிட்டுக்கிட்டு அது விரட்டி போட்டு அடித்து அப்படியே களைச்சி போயிடும், பிடிச்சி போடுவோம்னு வச்சுங்களேன். இதுக்கு எனக்கு மட்டும்தான் அனுபவமாக உங்களுக்கும் சேர்ந்தா இருக்கும். நான் அவுத்து விட்டால் கோழி என்ன சாப்பிடுவோம் உங்களுக்கு தெரியும். நேராக காலையிலேயே தூங்கி எழுந்திரிச்சோடனே திறந்து விட்டோடனே மங்களாம்பிகா ஹோட்டலில் போய் காப்பி ஒன்று குடிக்கும், அப்புறம் பொங்கல் திங்கும், அப்புறம் மதியம் சாப்பிடும். 3-4 கூட்டோடு சாப்பிடுமா? என்ன சாப்பிடும்னு தெரியுமில்ல? அல்வா சாப்பிடும், கேசரி சாப்பிடும், வீட்டை சுற்றி கிடக்கிறதா சாப்பிடும், டபக்குன்னு போட்டு முடியும். பெரியார் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, பீ திங்கிற கோழியை நீ திங்கிற, எவ்வளவு நோய் இருக்குன்னே தெரியாதவன் காரிட்டு துப்புனா மீனுக்கு தெரியாது. இவனுக்கிட்ட என்ன நோய் இருக்குன்னு மீனுக்கு தெரியுமா? மீனுக்கு தெரியாது. டபக்குன்னு போட்டு முழுங்குது. மீன் மண்டைன்னா அவ்வளவு விருப்பமாக சாப்பிட்றாரு. மீன் வயறு பகுதி ஐயோ எவ்வளவு ருசியாயா இருக்குது அப்படிங்கிறோம். அப்போ இந்த கழிவெல்லாம் எச்சிலெல்லாம் திங்கிற மீனை திங்கலாம், அதாவது பார்த்தீங்கன்னா மலத்தை திங்கிற கோழியை திங்கலாம், புல்லும் புண்ணாக்கும் தின்கின்ற மாட்டை தின்றால் என்ன தவறுன்னு கேட்டு ஒரு பெரிய அளவிற்கு சிந்தனையை உருவாக்கியவர் தந்தை பெரியார்.
நினைச்சிருப்பாங்களே, யோசிச்சு பாருங்க நீங்கள். இன்னைக்கு அந்த பிரச்சனை வருது இல்லை, இன்னைக்கு அந்த நெருக்கடி வருது இல்லை. வட மாநிலத்தில் மாட்டுக்கறி சாப்பிட முடியாது இல்லை, இன்னும் நெருக்கடியை கொடுக்குறான்ல. மாடுன்னா ஏதோ பார்த்தீங்கன்னா அது புனிதமானதுன்னு ஆக்குறான் அவன். ஏன் மாட்டுக்கறி என்ன விலை? 300 ரூபாய்க்கு விற்கிது. ஆட்டுக்கறி பார்த்தா எப்படி கேட்டாலும் 1000 ரூபாய்க்கு நகரத்துக்குள்ளெல்லாம் வந்துட்டு, மாவட்ட தலைவரெல்லாம் கூட வாரத்துக்கு ஒரு தடவை வாங்கலாம். நான்லாம் தொடர்ந்து அது மாதிரிலாம் வாங்க முடியாது. இன்னும் ஏழை எளியவனுக்கு உண்மையிலே ரொம்ப சிரமம், உண்மையிலே கஷ்டம். இப்போ எங்கள் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ கறி எடுத்துட்டோம்னா பெருசு. என்னமோ 4 ஏக்கர் நிலம் வாங்கினது மாதிரி. 1/4 கிலோ கறி கொடுங்க. நெஞ்செலும்பு கொஞ்சம் வைங்க, வாங்குறது 250 கிராம். நன்னி எலும்பு வச்சுட்டீங்களா? கொழுப்பு. அதாவது அந்த ஆட்டில் என்னென்ன இருக்கோ, கொம்பை தவிர தோலை தவிர அத்தனையும் கேட்குறான். அப்பா அப்படின்னு ஒரு 1/4 கிலோ கறி எடுத்து கொடுத்தது பிறகு பழைய கடனோட சேர்த்து வச்சுங்க. அப்போ தான் கசாப்பு போடுறவன் நினைக்கிறான் இவனை வெட்டியிருக்கணும், கறியை வெட்டியிருக்கக்கூடாது. அப்புறம் இதை எடுத்துக்கிட்டு போய் வீட்டில் கொடுத்தாச்சுன்னு வச்சுங்களேன், எப்படி சும்மா சாப்பிட்றது? இப்போ அந்த பிரச்சனை வந்துடுது. சாப்பிடியா? சாப்பிட முடியாதுங்க, சும்மா சாப்பிட முடியாது, சாப்பிட்டு தான் சாப்பிடணும். அதுக்கு அங்கே எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு வில்வத்துக்கிட்டையும் 10 30 ஒரு 20 ரூபா பணத்தை வாங்கி போட்டு ஒரு குவார்ட்டர் அடிச்சுட்டு இங்கேருந்து அந்த வீட்டுக்கு போகிற மகிழ்ச்சி இருக்குது பாருங்க. நம்ம அந்த கறி குழம்புன்னு வீட்டுக்கு போனால் அங்கே திண்ணையில் 2 விருந்தாடி கொடுத்து கிடக்கான். அதோடு இவனுக்கு போதை களைஞ்சு போய், அத்தான் எப்போ தான் வந்திய? இப்போ தான் வந்தேன் சொல்லிட்டு வர வேண்டியதானே. அவன் மனசுக்குள்ள நினச்சிக்கிறான், சொன்னானி வெங்காய ரசம் தாண்டா வைப்பேன், அதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சுதான் சொல்லாமையெல்லாம் வந்தேன். அதாவது எதுக்கு இது சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 1 கிலோ மாட்டுக்கறியுடைய விலை 300 ரூபா 350 ரூபா, அதிகபட்சம் 400 ரூபாய்க்கு போகலை. இன்றைக்கி மாட்டுக்கறி சாப்பிட்டவன் தான் அறிவியல் சாதனங்களை கண்டுபிடித்தான். இன்றைக்கி இதை தான் எடுத்துங்க, இந்த இருக்கிற அத்தனை அறிவியல் சாதனங்களையும் கண்டுபிடிச்சது யார்? மாட்டுக்கறி தின்னவன் தானே. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? நமக்கு என்ன அறிவு இருந்துச்சு? கொரோனாவை ஒழிக்கிறதுக்கு கோவிஷீல்டு, கோவேக்சின், ஸ்புட்னிக்னு அவன் உலகம் முழுவதும் அவன் கண்டுபிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். நம்ம பிரதமர் சொன்னார் பாருங்க, 9 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணுங்கண்ணா ஒரு நாள் திடீர்னு. உண்மையிலேயே உலகத்திலேயே லைட் ஆஃப் பண்ண சொன்னது கொரோனாவை ஒழிக்கிறதுக்கு அந்த ஒரு ஆள் தான் ஐயா. உலகத்தில் உள்ள விஞ்ஞானிகள்லாம் என்ன நினச்சிருப்பான்? இப்போ நம்மளை என்ன பண்ணா இல்லையா? இப்படி ஒரு வரம் தெரியாத ஆளையா பிரதமராக தேர்ந்தெடுத்து வச்சுருக்கானுவ. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், லைட் ஆஃப் பண்ணுங்க, அப்புறம் 9 நிமிடத்துக்கு லைட்டை மேலே டார்ச் லைட் அடிங்க, கையை தட்டுங்க, விசில் அடிங்க. அதாவது லைட்டு வெளிச்சத்தில் தான் கொரோனா வருதுன்னு கண்டுபிடிச்சவர் நம்ம பிரதமர். உலகத்தில் வேறு எவரும் இது மாதிரி கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இப்படி மடத்தனமாக முட்டாள்தனமாக இருக்கின்ற இந்த நாட்டிலே பகுத்தறிவு சிந்தனையை, அறிவியல் சிந்தனையை வளர்த்தவர் தந்தை பெரியார். வெள்ளத்தால் அழியாது, வெந்தனாலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது, கள்ளருக்கோ பயமில்லை, காவலுக்கோ மிக எளிதுங்கிற கல்வி மறுக்கப்பட்டது இந்த நாட்டில். அதை மாற்றி அமைத்தது குடியரசு. ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில் திருமலை நாயக்கன் மன்னன் காலம். இப்போ இங்கே உள்ள வாழ்ந்தவங்கலாம் இப்போ இங்கே உள்ளவங்க தான் அங்கேயே இருக்காங்க. இப்போ இருக்கிறவங்களாம் அப்போ இருந்திருப்பாங்க. 2500 ஆண்டுகளுக்கு முன்பே ஜாதி இந்த நாட்டில் வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனால் பார்ப்பனர்கள் எப்போ வந்தாலும் ஜாதி வந்துருச்சு. பிராக்போ நோஷிய முகமாலித் பாகு ராஜன்யக்கிருத ஊர்த தஷ்ய எத்வைஷ பத்தியாம் சீத்ரோ அசாயத. பிரம்மாவுடைய நெற்றியிலிருந்து பிராமணர்களும், தோள்பட்டையிலிருந்து சத்திரியர்களும், தொடையிலிருந்து வைசியர்களும், காலிலிருந்து சூத்திரர்களும். அப்படி தானே சொன்னான். அதை இங்கேயெல்லாம் கொஞ்சம் பண்பட்ட பகுதி மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டியதில்லை. பெரியார் கேட்டார், உழைக்கிறவனுக்கு தானே ஜாதி ஒழிப்பு தானங்க பெரியார் ரொம்ப கடுமையாக பேசினார். பெண் உரிமையை பற்றி தானங்க பேசினார் பெரியார். நீங்கள் நினைச்சு பாருங்க, நீங்கள் வேற என்ன பெரியார் பேசினார்? ஜாதிய கொடுமை தானே பேசினார் பெரியார். உழைப்பவனுக்கு தானே மரியாதை இருக்கணும். பெரியார் சொன்னார், உழைக்கிறவனுக்கு தானே மரியாதை இருக்கணும். உழைக்கிறவனுக்கு இந்த நாட்டில் மரியாதை இல்லையே. நல்லா நினைச்சு பாருங்க, உழைக்கிறவனுக்கு தானே மரியாதை. ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி 110 டிகிரி வெயில் அடிக்குது, கொடை கூட கிழிஞ்சு போயிருக்கியா. இந்த போன் கார்டு விற்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா 10க்கு 10 சதுரடி மாதிரி ஒரு பெரிய கொடை வச்சுட்டு உட்காந்துருக்கான். 10 பேர் உட்காந்துருப்பாங்க ஒரு இடத்துல. பார்த்தீங்களா நீங்கள்? அவ்வளோ பெரிய கொடை வச்சுருக்கான். ஆமாம், இவன் கிழிஞ்சு போன கொடை. நம்மளால் அந்த செருப்பை கூட எடுத்துகிட்டு போய் இப்படி கையால் எடுத்து கொடுக்க சங்கடப்படுறாரு. இப்படி காலால் இழுத்துட்டு தள்ளிகிட்டே போகிறார். தள்ளிட்டு போய் அப்படி போட்டு அப்படி இப்படி பார்ப்பார், இப்படி பார்ப்பார். கிழிஞ்ச இடத்த கூட கீழே குனியாமல் சொல்லுவார். ஏன்னா அவர் தான் கண்டுபிடிச்சுவார். அதை தைக்கிறதுக்குள்ளேயும் இவன் பாருங்கள், நம்ம ஆள் எவ்வளவு பகுத்தறிவாதின்னு 500 ரூபா நோட்டை ஒதுக்கி, 200 ரூபா நோட்டை ஒதுக்கி, 50 ரூபா நோட்டை ஒதுக்கி, இதெல்லாம் எல்லாம் ஒதுக்கிட்டு மெதுவாக உள்ள விட்டு ஒரு 10 ரூபாய் அகழ்வாராய்ச்சியிலேருந்து எடுப்பான் பாருங்கள். கீழடியில் எடுக்கிற மாதிரி இழுத்து
அவன் அண்ணாந்து பார்க்கல டக்குன்னு கொடுத்துட்டு அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கான் ஐயா. அவர் அண்ணம்மா 20 ரூபா வாங்குறதுக்கு அந்த ஆள் இவன் செவன மாதிரியே போவான். இப்போ அதாவது 110 டிகிரி வெயிலில் உட்கார்ந்து உங்களை பாதுகாக்கிற, என்னை பாதுகாக்கிற அந்த தொழிலாளிக்கு இந்த சமூகத்தில் என்ன மரியாதை? இன்றைய வரைக்கும் என்ன மரியாதை? இன்னை வரைக்கும் என்ன மரியாதை? நீங்கள் நினச்சி பாருங்க. நீங்கள் ஒரு துப்புரவு தொழிலாளிக்கு யார் மலத்தை யார் எடுக்கிறது? யார் சிறுநீரை யார் அள்ளிட்டு போகிறது? இதே கும்பகோணம் தான் இருக்கார், குழந்தை குருசாமி இருக்கார், வரலாறு அடிக்கடி சொல்லுவார் அவர். அந்த பகுதியில் குழந்தை கவலம் அவங்களாம் அடிக்கடி சொல்லக்கூடியவங்க. 1940 நகராட்சியில் தீர்மானம் போட்டாங்க ஐயா. நகராட்சியில் நீங்கள் பலது வரலாறு தெரிய மாட்டேங்குது. 1935 அப்போதான் 35 சரி 35 வச்சுங்க, என்ன கெட்டு போயிது. நகராட்சியிலே தீர்மானம் போட்டான். அதாவது மலம் எடுக்கிறதுக்கு தாழ்த்தப்பட்டவர் வரக்கூடாது தான். இப்போ தாழ்த்தப்பட்டவர் வரக்கூடாதுன்னா அப்புறம் யார் வரணும் இங்கே? இப்போ இங்கே கும்பகோணம் நிறுத்தி யார் உட்காந்துருக்கா? மூப்பனார் இருக்காரு, வன்னியர் இருக்காரு, முக்குளத்தூர் இருக்காரு, ரெட்டியார் இருக்காரு, செட்டியார் இருக்காரு. தாழ்த்தப்பட்ட வரக்கூடாது தானே? யாதவர் இருக்காரு. இல்லை நீ வராத வாங்குறான். தாழ்த்தப்பட்ட வரக்கூடாது, வந்தால் தீட்டாயிடும், அக்கரகாரம் தீட்டாயிடும், மலமே தீட்டாயிடும். அவனுக்கு என்ன அவன் ஏன் சொல்ல மாட்டான் அவன்? அப்போ குழுப்படுத்த பயிலுவ இப்படி இருந்த நாட்டில் இதை யார் அள்ளக்கூடிய தொழிலாளர்களுக்கு இந்த சமூகத்தில் என்ன மரியாதை? பெரியார் கேட்கிறார் பாருங்க, ஒன்று கேட்குறாரு. முடித்திருக்கிற தொழிலாளி உண்மையிலேயே நான் நினச்சி பார்க்குறது உண்மையிலே கஷ்டமான வேலை. எனக்கு தெரிஞ்சு இந்த பழைய வெட்டெல்லாம் பிரச்சனை இல்லை, இந்த உட்காந்து வெட்டிட்டு உட்காந்துருக்காங்களே அதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ வெட்டெல்லாம் வெட்டாது. இந்த கிருதாவில் ஒரு 7 வாய்க்கா வெட்டுறான். கரிகால் பெருவளை தான் எப்படி கல்லணையை கட்டி பிரித்து விட்டானோ வாய்க்காலா, இதில் ஒரு 7 வாய்க்கா, இதில் ஒரு 7 வாய்க்கா. சில இடத்துல பார்த்தீங்கன்னா டைமண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த பாப்பானு தாங்க அப்படியெல்லாம் பண்ணியிருப்பான். எனக்கு தெரிஞ்சு பார்த்தா ஏதாவது பெரிய ஒரு குடுமி ஒன்று தனியாக சைடில் தொங்கும், நேராக தொங்கும், மேம்பாலம் மாதிரி அவுட்டு திரி மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கும். அவனுக்கு தான் வந்துருப்பான். நம்ம பயிலுவ பார்த்தா பையனுவ இந்த ஏரியாவே காலி பண்ணுங்கிறான். ஒரு ஏரியா கிடக்கட்டும்ங்கிறான். பண்ண இந்த ஏரியாவை காலி பண்ணுங்கிறான். இந்த சுற்றி வர காலி பண்ணு, தனியாக ஒரு திருமணம் மாதிரி இருக்கட்டும், ஏதாவது சோறுகள் வடித்து வச்சா மேலே தலையில் வைக்கிறது மாதிரி. அது மாதிரி இன்னும் சில பேர் மீசையெல்லாம் சுத்தமாக எடுத்துருங்க. அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகிருது. அப்பாடா மீசையை எடுத்துடலாம், தாடி எடுத்துருங்க. அப்படி எடுத்துக்கிட்டே இருக்க சொல்கிறார். இந்த இடத்துல கொஞ்சோண்டு வச்சுருக்கங்கிறார். ஏன் வைக்கணும்னு கரப்பாம்பூச்சி மாதிரி ஒன்று படுத்து கிடக்கு, எதுக்கு வைக்கணும் ஏன் வைக்கணும்னு தெரியல. இவ்வளவு நெருக்கடியாக முடிவெற்ற தொழிலாளிக்கு இந்த சமூகத்தில் என்ன மரியாதை? ஒன்று சாதாரண வேலை 100 ரூபா கொடுக்குறோம்னு நினைப்பீங்க, நீங்கள் 150 ரூபா கொடுக்குறோம்னு நினைப்பீங்க. அதான் உங்களுக்கு பெருசாக தெரியும், அனுபவ ரீதியாக பார்த்தா தான் தெரியும். ஒரு 45 வயதுலாம் முடி நிறைக்க ஆரம்பிச்சிடும், லேசாக நிறைக்க ஆரம்பிச்சிடும். இங்கே செந்தமணியன் கூட கேட்டார், நீங்கள் டை அடிச்சிருக்கலன்னாரு. நான் அடிக்கலைன்னு. 62 வயசு ஆகுதுன்னு அடிக்கலை. எனக்கு கருப்பாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது? வயத்தறிச்சல முடிய கொட்டி போயிடுது. எனக்கு இல்லை, அவ்வளவுதான். கொஞ்சம் நிறைக்க ஆரம்பிச்சிருக்கு. அது இயல்பாக மரபு வழின்னு வச்சுங்க. அதுக்கு ஒரு பெரிய உலகமாக அதிசயம் இல்லை, மரபு வழியாக கூட இருக்கலாம். இது அப்போ ஒரு 45 வயசுக்கெல்லாம் மீசை நிறைக்க ஆரம்பிச்சிருது. மீசை நிறைக்க ஆரம்பித்தா அப்படி கையில் ஒரு கண்ணாடி எடுத்துக்கிட்டு இந்த கத்திரிக்கோள் அப்படி எடுத்துக்கிட்டு அப்படியே கிட்ட போகையிலேயே கை நடுக்குது. இது நடுக்கிறது மட்டும் இல்லை, இது நடுக்குது. இந்த கை கண்ணாடி நடுக்குது. ஏன்? மீசை கிட்டையில் போகுது கத்திரிக்கோள். மீசை மட்டுமா இருக்குது, மூக்கு இருக்குல்ல, உதடு இருக்குல்ல, வெட்டி விட்டா என்ன பண்ணுறது? அப்போ தான் மனைவியை கூப்பிட்றாரு. விசாலாச்சி என்னங்கிறேன்? இல்லை இதை கட் பண்ணணும், ஒரு கட்டிங் போட்டால் தான் இதை கட்டிங் பண்ணலாம் போல இருக்குது. இதே இளவா போய்த்து உங்களுக்கு தண்ணி குடிக்கிற எண்ணம் வந்துட்டா, உங்களுக்கு தண்ணி குடிக்கிற எண்ணம் இல்லை, வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? அதையும் மீறி போனால் 2 கருப்பு மயிரை வெட்டுறதுக்கு, நரைச்ச மயிரை வெட்டுறதுக்கு 6 கருப்பு மயிரை வெட்டி போடுறாரு. ஒரு சாதாரணமாக ஏன் மீசையில் உள்ள ஏன் முடிய வெட்ட முடியலை? இவ்வளவு அழகாக இவ்வளவு சிறப்பாக ஒவ்வொருத்தரையும் தயார் பண்ணி அனுப்புகிறவங்கள இந்த நாட்டில் ஜாதியை சொல்லி இழிவுபடுத்துகிறானே, கேவலப்படுத்துகிறானே, எந்த உழைப்பும் இல்லாத பார்ப்பான். சாமின்னு சொல்கிறானே பெரியார் கேட்டார். ஒரு சின்னோண்டு மணி வச்சு அடிக்கிறான், கடகடன் அடிக்கிறான். ஓம் மகாகரணமே, ஓம் உண்டோராயணமே, ஓம் மோதகாயனமே, ஓம் மூஷிகாயனமே, ஓம் கினேஸ்வராயனமே, ஓம் சுமுகாயனமே, ஓம் ஏகதந்தாயனமே, ஓம் கபிலாயனமே. நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம ஒன்றும் புரியாது. ஓம் சுக்லம் பிரதனம் ஜர்புதம் பிரசன்னவதனம் சாந்தகே சமர்ப்பியாமே. ஓம் ரீம் கிரீம் கிரீம் கிரீம்மா. என்ன கிரீம்னு சொல்கிறான், என்ன சொல்கிறான்னு ஒன்று. அது படைக்குள்ள கிரீமா, பத்துக்குள்ள கிரீமா, சொரிக்குள்ள கிரீமா? என்னடா ஓம் ரீம் கிரீம் கிரீம் கிரீம்ங்கிற? தேங்காயை கொடுத்தா டக்குன்னு உடைக்கிறான், பெரிய முடியை அவன் எடுத்துக்கிறான், சின்ன முடியை நம்மள்கிட்ட கொடுத்துட்றான். பேஷாக இருப்பேன், நன்னா இருப்பேன், கொடுக்குற பகவான் கூரையை பொத்துன்னு கொடுப்பான். அப்போ ஹோமம் வளர்த்துட்டு வர்றாங்கிறான். இப்பயும் பார்த்தா ஹோமம் வளர்க்குறேங்கிறான். அப்போ இப்படி பார்த்தா பெரிய முடி எடுத்துக்கிட்டு சின்ன முடியை நம்மள்கிட்ட கொடுக்குறான். அப்படி ஏமாத்துற பாப்பானே இந்த சமூகத்தில் சாமின்னு சொல்கிறீங்களே, நியாயமா? பெரியார் என்ன கேட்டார்?
ஏண்டா உழைக்கிறவனை எல்லாம் ஜாதியை சொல்லி சொல்கிற, உழைக்காத பார்ப்பான் இந்த நாட்டில் மரியாதைக்குரியவனா? இவர் தான் பிரம்மாவுடைய நெற்றியில் பிறந்தவரா? இது நியாயமா? உழைக்கிறவனுக்கு மரியாதை வேண்டாமா? அது கேட்டதனுடைய விளைவு. அதான் அதுக்கு அடிப்படை என்ன வேணும்? கல்வி வேணும். நான் தான் சொன்னேன், மதுரையை ஆண்ட திருமலையநாயக்கன் பண்ண காலத்தில் பார்த்தீங்கன்னா 10,000 மாணவர்கள் படிக்கிறாங்க. அங்கே யாதவர் இருக்காங்க, இல்லத்து பிள்ளைமார் இருக்காங்க, தாழ்த்தப்பட்டவர் இருக்காங்க, எல்லாம் பல ஜாதி இருக்குன்னு வச்சுங்க. 6,400 ஜாதியில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி அங்கே இருக்குது. ஒரே ஒரு மாணவர் கிடையாது, ஞாபகத்தில் வச்சுங்க, ஒரே ஒரு மாணவர் கிடையாது. எல்லாம் 10,000 மாணவர்களும் பார்ப்பனர்கள் தான். 1927 குடியரசு தொடங்குறதுக்கு முன்பு இங்கே இப்போ படிப்பு இல்லை, தவறி 1-2. அது இந்த கிறிஸ்துவ மிஷனரினாலும் படித்தவங்களா இருப்பாங்க. அது கிறிஸ்துவ மிஷனரி வந்தால் பாருங்க, அவன் ஒரு பக்கம் மூட நம்பிக்கை பரப்பினாலும் ஏதோ ஒரு வகையில் பார்த்தா கல்வியை கொடுத்ததுனால, அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுனால ஒரு குறிப்பிட்ட பேர் படிக்கிற வாய்ப்பு, பாக்கி எல்லாம் படிக்கலை. இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா உங்களுக்கு? திராவிட இயக்க ஆட்சியில் 42 பேர் குரூப் 1 எழுதியிருக்காங்க. 42 பேர், அதில் 37 பேர் சொல்கிறாங்க பாஸ் பண்ணதில்லை. 42 பேரில் 37 பேர் நான் முதல்வன் திட்டத்தின் உதவியினால் நாங்கள் IAS IPS ஆகிறதுக்கு வாய்ப்பு. நினச்சி பார்க்க முடியல. இன்றைக்கி வந்து ஆட்சியுடைய வாய்ப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு? பெரியாருடைய சிந்தனை தத்துவம் எவ்வளோ வேகமாக போயிட்டு, அதில் சில பேர் ஒரு கையை இப்படி பிடிச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கமே கெடுத்து விட்டுங்கிறான். பார்த்தீங்கன்னா எல்லாம் நாற்காலியை உடச்சி விடுவான் போல இருக்குது, பார்த்தா மேசையை உடச்சி விடுவான் போல இருக்குது, ரொம்ப வீராவேசமாக பேசுகிறான். பார்த்தா என் பிள்ளைகளை தமிழ் மீடியத்தில் நான் சேர்க்க முடியலைன்றான். ஏன்டா சேர்க்க முடியலைன்னா தமிழ் மீடியமே தமிழ்நாட்டில் இல்லைன்றான். ஐயா, அதை எதிர்த்தாப்புல உட்காந்து கை தட்டுறான். சில பேர் பார்த்தீங்கன்னா கை தட்டிக்கிட்டு, ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் மீடியம் இல்லையா? இந்த வருஷமே ஒவ்வொரு வருஷமும் சராசரியாக பார்த்தீங்கன்னா கல்வி அவருடைய பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறது கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கு. 91 இருந்தது, 92, 93, 94 இப்படி வந்துக்கிட்டே இருக்கு. அரசு பள்ளி அதிகம், 357 பள்ளி பார்த்தீங்கன்னா 100% பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் வழி கல்வி தான். இந்தியாவிலேயே காலை உணவுங்கிறத முதலாக போட்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு. காலை உணவு போட்டிருக்கு. 17 லட்சம் மாணவர்களுக்கு ஒன்று ஒரு மாணவர் 2 மாணவர் இல்லை. இதை பார்த்துட்டு கனடாவுடைய பிரதமர் அமல்படுத்துறாரு காலை உணவு திட்டத்தை. அவன் இங்கே அமல்படுத்துறாரு. பார்த்தா அவன் சொல்கிறான், அதெல்லாம் கிடையாதுங்க, திராவிட இயக்கம் கெடுத்துருச்சியா, திராவிட இயக்கம் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டியா. நமக்கு தெரிஞ்ச சொன்னால இந்திய படிங்கன்னா, இப்போ எல்லாம் எனக்கு தெரிஞ்ச அனுபவம் இது. இந்திய படித்தா என்ன பண்ணலாம்? எங்கேயோ போயிடலாம்னா. இப்போ இந்திய படித்தா என்னடா பண்ணலாம்னா, இங்கே அண்ணா நகரில் குல்பி ஐசி விற்கலாம், போர்வை விற்கலாம், கோடாலி அடித்து விற்கலாம். இங்கே அதானே இப்போ அதானே பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ என்னன்னா தமிழை நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை, அவன் வந்து கற்றுக்கிட்டு போகிறான். ஐயா, இப்போ வட மாநிலத்திலேருந்து, உத்தரப்பிரதேசத்துலேருந்து, மத்திய பிரதேசத்துலேருந்து, பீகார்லேருந்து வந்து எங்கே தமிழ் கற்றுக்கிட்டு போகிறான்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டிலே வந்து தமிழ் கற்றுக்கொள்ளுகிறார்கள். அவங்க இயல்பாகவே வந்து கற்றுக்கிட்டு போகிறாங்க. அதான் மாற்றம் வந்திருக்கு நினைக்கிறேன். புரட்சி ஒரு பெரிய அளவிற்கு ஹரியானாவில் அடித்து வரட்டப்படுகிறார்கள், உத்தரப்பிரதேசத்தில் வரட்டப்படுகிறார்கள். பார்த்தீங்கன்னா பிஜேபி காரங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா, இவனுக்கு அறிவு வந்துட்டு, வேற ஒன்றும் இல்லை, இங்கே வந்ததுக்கு ஒரு வாய்ப்பாக காரணமாக போயிடுச்சு. அப்போ பெரியார் இந்த கடவுள் மத சாஸ்திர சம்பிரதாயங்களை எதிர்த்து விரட்டினார். ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கினார். பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். பெண் படிக்கணும்னார். நீ நினைச்சு பாருங்க, நீங்க நாட்டில் என்னென்ன கொடுமையா இருந்துச்சு, என்னென்ன கொடுமை, சாதாரண கொடுமைகளா இந்த நாட்டில் பெண்களுக்குள்ள கொடுமை. நவஜீவன்ல காந்தி எழுதுறாரு, காந்தி நவஜீவன் பத்திரிகை எழுதுறாரு, 26,31,788 விதவைகள் இருக்காங்க. 26,31,788 விதவைகள். வயது என்ன தெரியுமா? 1 வயசு, 2 வயசு, 3 வயசு, 4 வயசு. காந்தி கல்யாணம் பண்ணதே 8 வயசு பொம்பளை பிள்ளை கஸ்தூரி பாய்னு நினைக்கிறேன். எல்லாம் முடியல. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரியம்மானு பேசுவோம், உறவு எல்லாம் போனால் கூட அந்த அந்த பெரியம்மா பேச சொல்லலைன்னு சொல்லணும். உங்கள் பெரியப்பா இருக்கானடா தம்பி, போட்டு அடிப்பான்டா. நான் அவர் சொல்லுவார், அவன் பெரியம்மா வந்து தாலியை கழட்டி ஆணியில் போட்டு ஓடிடுவாடா விளையாடுறதுக்கு. அதாவது தாலியை கழட்டி ஆணியில் மாட்டிட்டு ஓடிடுமா. இப்படி தான் இருந்துச்சு. அப்படி இருந்தால் சின்ன குழந்தை, 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தைய திருமணம் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா பையன் இறந்துடுறான், கணவன் இறந்துடுறான். இப்போ கணவன் யாருக்கு? அவனுக்கு என்ன வயசு? 13 வயசு, 14 வயசு, 15 வயசு. பையன் செத்து போயிட்டான்னா விதவையாக தான் இருக்கணும். அப்படி விதவையா பெரியார் தங்கை மகளும் 9 வயதில் கணவனை இழந்தாங்க. அது என்னன்னு தெரியாமல் கடந்து அழுவுது. பெரியார் வந்த உடனே அது கணவன் இறந்ததா என்ன கடந்து கத்துது. பெரியார் சொல்றாரு, ஆறுதல் படுத்தி அநேகமாக இந்தியாவிலேயே அருமை பெரிய இந்தியாவிலேயே தான் வீட்டு குழந்தைக்கே பார்த்தீங்கன்னா, தான் வீட்டு தங்கை மகளுக்கு
அதாவது அந்த விதவை திருமணம் செய்து வைத்த பெருமைக்குரியவர் அறிவுலக ஆசான் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் நீங்க நீக்கமா நடக்குங்க. நீங்க ஒன்றும் யாரும் ஒன்றும் மெனக்கடவெல்லாம் வேண்டிய விதவை திருமணம் சாதாரணமாக நடக்க ஆரம்பிச்சுட்டு, ஜாதி பொறுப்பெல்லாம் சாதாரணமாக நடக்க ஆரம்பிச்சுட்டு, ஒன்று ரெண்டு இருக்கும். பழைய வெறித்தனமாக இருக்கான் பாருங்க, விளங்காத அளவு இருக்கான் பாருங்க, அவங்க இருப்பாங்க. அதுக்கெல்லாம் திடீர்னு மாறிட முடியாது. இல்லை ஒரு 3000 ஆண்டுகளாக போட்ட மூளைக்கு போட்ட விலங்கு. இப்போ ஐயாலாம் ஜாதி பொறுப்பு திருமணம் தான். ஜெயக்குமார் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் ஒரு 4 ஜாதி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. எங்கள் ஒன்று 4 ஜாதி இருக்குது, இந்த குறிஞ்சாமி ஒன்று 4 ஜாதி இருக்குது. இல்லை இருக்கிறவங்கள சொல்கிறேன், ஆரோக்கிய ராஜாவில் இருக்கும். அப்படி இல்லைன்னா உறவுக்காரன் உள்ள இருக்கும். 6 ஜாதி இருக்குது, 6 டஜன் இருக்குது. இப்போ எப்படி ஆகிட்டு இல்லை நான் அருவாளை தூக்கிட்டா நிற்கிறோம். இப்போ எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? இப்போ உண்மையிலே ஒரு வேலை மகிழ்ச்சியாக இருக்குது. பெரியார் கொள்கை வெற்றி பெற்றுக்கிறதுக்கு சொல்லையில் சொல்கிறாங்க, பையன் திருமணம் பண்ணிக்க முடியாதுங்கிறான். என்ன வயசு? 33 வயசு ஆகிட்டு. ஏன் முடியாதுங்கிறான்? பொண்ணு கிடைக்கல. அப்படியா? பார்க்க வேண்டியது தான். பிள்ளைகள்லாம் படிச்சிருச்சு, எல்லாம் எம்ஃபில் பிஹெச்டி, பார்த்தா எல்லாம் இன்ஜினியரிங், எல்லாம் பார்த்தா ஐடி துறையில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது. சரி, பையனுக்கு பொண்ணு கிடைக்கல, பொண்ணு திருமணம் பண்ண கொடுக்கல. ஏன் திருமணம் பண்ணி கொடுக்கல? சொல்லிக்கிட்டே இருக்கேன் தம்பி, கேட்க மாட்டேங்கிறா. பிள்ளைக்கு என்ன வயசு வருது? அது 29 வயசுக்கு ஆகிட்டு தம்பி. இப்போ நம்ம முடிவு பண்ணிக்கலாம். முன்னாடியே அது முடிவு பண்ணி வச்சுருக்கு. முன்னாடியே அது முடிவு பண்ணி வச்சுருக்கு. அடுத்த வாரத்தை அவங்களே சொல்கிறாங்க. சராசரி பேசிக்கிறது தானே. அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒன்றும் இல்லை தம்பி, உங்கள் கொள்கை இப்படியே கல்யாணம் பண்ணிட்டு வரட்டும், அதனால் நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. நான் எனக்கு என்ன தெரியுமில்ல, ரொம்ப கீழே போயிடக்கூடாது. அதான் 600 அடிக்கும் கீழே போயிடக்கூடாது. ஒரு 350 இருக்கலாம். ஒரு இதில் அடிக்கணக்காக இதில் பார்க்க முடியும். காதலில் அடிக்கணக்காக பார்க்க முடியும். 300 அடியா, 350 அடியா, 400 அடியான்னு பார்க்க முடியும். முடிவு பண்ணுறது அந்த பிள்ளை இல்லை, முடிவு பண்ணுறது அந்த பையன் இல்லை. இப்போ இது எவ்வளோ பெரிய மாற்றம், நல்லா யோசிச்சு பாருங்கள். இது எவ்வளோ பெரிய மாற்றம். இந்த மாற்றத்தை உருவாக்கியது தான் குடியரசு. இந்த மாற்றத்தை உருவாக்கியது தான் பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம். இந்த சிறப்பை தான் நம்ம நாடு பூரா சொல்லணும், நாடு பூரா பேசப்படணும், மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தணும். இப்போ 1 வயசு 2 வயசு குழந்தைன்னா என்ன கொடுமையா இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. அதாவது குழந்தை மனத்தின் கொடுமைன்னே பாரதிதாசன் எழுதுறார். இங்க கூட பெருஞ்சித்தனார் பாடல்களை, பாரதிதாசன் பாடல்களை ஒரு ஐயா ரொம்ப சிறப்பாக பாடினார். எனக்கு இன்னைக்கு தான் பார்த்தேன். ரொம்ப பெருஞ்சித்தனார் பாடல்கள்லாம் ரொம்ப எளிமையாக, ரொம்ப நல்லா, ரொம்ப ரசித்து பாடினார். அந்த வரியெல்லாம் அவ்வளோ சிறப்பாக பாரதிதாசன் சொல்றார். குழந்தை மனத்தின் கொடுமை, 7 வயதே எழுதுகரும் கண்மலர், ஒரு தாமரை முகம், ஒரு சிறு மணியிடை, சுவைத்தறியாத சுவைதரும் கணுவாய், இவற்றை உடைய இளம்பன் அவள்தான், கூவத்தறியாத குயிலின் குஞ்சு, தாவா சிறுமான், மோவா அரும்பு, தாலி எறுத்து தந்தையின் வீட்டில் இந்த சிறுமி இருந்திடுகின்றாள். இவளது தந்தையும் மனைவியை இழந்து மறுதாரமாய் ஒரு மங்கை மணந்தான். புதுப்பெண் தானும் புது மாப்பிள்ளையும் இரவையே விரும்பி ஏறுவர் கட்டிலில் பகலை போக்க பந்தாடிடுவர். இளந்தலை கைம்பெண் இவைகளை காண்பால் தனியாய் ஒரு நாள் தன்பாட்டு இடம் தேம்பி தேம்பி அழுத வண்ணம் 7 வயதில் இளம்பெண் சொல்லுவாள், என்னை விளக்கி என் சிறு தாயிடம் தந்தை கொஞ்சுதல் தகுமோ. இதுக்கு மேலே விரிவாக உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. 7 வயசுல புள்ள விதவையா இருக்கு. அவரு விதவை பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியை இழந்துடுறாரு. மனைவியை இழந்தவர் திருமணம் பண்ணிக்கிறாரு. மனைவி இழந்தவர் திருமணம் பண்ணிக்கிறாரு. மகள் வீட்டில் விதவையா இருக்கு. இந்த கொடுமையை பாரதிதாசன் குழந்தை மனத்தின் கொடுமை. இன்னைக்கு எந்த வீட்லையாவது 7 வயசு குழந்தை கல்யாணம் பண்ணிவிட முடியுமா? இப்போ என்ன தெரியுமில்ல, இப்போ 18 வயசுக்குள்ளே திருமணம் பண்ணி கொடுக்கலான்னு சட்டம் போடாமல் தாய் மாமான்னு பண்ணணும்னு நினச்சா 3வது வீட்டுக்காரன் பொண்ணு அடிச்சு விட்டுறான். எல்லாம் ரெடி ஆகிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா தான் சார், ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த பிள்ளையே என்கிட்ட சொன்னிச்சு சார், சொல்கிறாரு. அந்த பிள்ளையே என்கிட்ட சொன்னிச்சு. வந்து உட்காந்துக்கிட்டு 10-15 பேரா முடிவு பண்ணி எல்லாம் கேட்டாங்க, நெருக்கடி கொடுத்தாங்கன்னா அவங்க அந்த பிள்ளைய சொல்லுது, நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் சார், நான் இதுக்கு மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மா இது மாதிரி தாய் மாமனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறாங்க, என்ன பண்ணி அவங்க போய்ங்கிறாங்களா, இதுக்கு மேலே சத்தங்க தான் போட்டிங்கன்னா பிடிச்சி உள்ள வச்சுருவோம், அடுத்த வாரத்தை பிடிச்சி உள்ள வச்சுருவோம், இதோட போயிடுறீங்களா, இருக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு போயிடுங்க, கல்யாணம் இப்போ கிடையாது, வாய்ப்பு இல்லை. இப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய மாற்றம். அப்போ இப்படி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று பெரியார் உழைத்ததனுடைய உழைப்பு சமூகத்தில் ஒரு பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் இதை பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எதை நம்மளா வந்துட்டோம், எல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க, எல்லாம் இவங்க செஞ்சுட்டாங்க, நம்ம பெரியார் என்ன பண்ணார், பெரியார் என்ன செஞ்சார், பெரியார் என்ன சாதித்தார் அப்படின்னு ஒரு கூட்டம் பேசிக்கிட்டே இருக்கு. ஒரு கூட்டம் அதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கு. இவ்வளோ சொன்னார் இல்லையா, ஜாதி ஒழிப்புல இன்னைக்கு இருக்கிற இத்தனை தலைவர்கள், நாட்டில் இவ்வளோ பெரிய மாபெரும் தலைவர்கள் இருக்காங்க. நான் இந்த தலைவர் அந்த தலைவர் சொல்ல, எல்லா தலைவருக்கும் அந்த ஜாதிக்காரன் ஏன் ஜாதிங்கிறான். பெரியார ஒருத்தர் தான்
இது வரைக்கும் சொந்தம் கொண்டாட மாட்டேன், கிட்ட வர மாட்டேங்கிறாயா, எங்கள் ஜாதி தான் பெரியார்னு ஒரு பேர் சொல்ல மாட்டேங்கிறாயா. அந்த அவங்க ஜாதி இருக்கா நாட்டில், எல்லாம் ஒழிஞ்சு போய்த்தானா, இருக்கானா இல்லையா நாட்டில்? நீ நினச்சி பாருங்க, நீங்கள் பெரியாருக்கு ஒருத்தருக்கு தானங்க ஜாதி பட்டத்தை போடுவதற்கு வெட்கப்படுகின்ற மாநிலம் கூட தமிழ்நாடு தானங்க. ஜாதி பட்டத்தை போடுறதுக்கு வெட்கப்படுகின்ற ஒரு அழைப்பு பத்திரிகை எடுத்து படித்தோம்னா அநேகமாக அத்தனை பேருக்கும் பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா பின்னாடி பட்டம் இருக்கியா, படித்த பட்டம் இருக்குயா. எவ்வளோ ஒரு மாற்றினது. இதை பார்த்தா இதெல்லாம் சொன்னோம்னா நம்ம ஆளுவான் தீகாரணம் அப்படி தான். அந்த கடவுளை பேசுவான், கடவுள் இல்லைன்னு கடவுளுக்கு எங்களுக்கு எல்லை சண்டை மாதிரியும் கொள்ளை சண்டை மாதிரியும் வாக்கியா தகராறு வரப்பு தகராறு. ஆமாம், அது ஒரு பெரிய பிரச்சனை மாதிரியும். ஏங்க உங்களை கேட்குறேன், இந்த கடவுள் சம்பந்தமே உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 2 வருஷமாக எங்கள் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழா நடக்காமல் இருந்துச்சே, உண்டா இல்லையா? கொரோனான்னு ஒரு நோய் வந்துச்சு இல்லை? எங்கனையாவது சொல்லுங்கள், எங்கேயா ஜபம் பண்ணாங்களா? எந்த இடம் நடந்துச்சா? கொரோனா வந்தப்போ எங்கேயாவது நடந்துச்சா? அப்படி எப்படி மூடி போட்டிருந்தானே, வாயை துறக்கலையே, பேச்சு மூச்சே கிடையாது. ரெங்கநாதர் உள்ளே கிடந்தார், ஸ்ரீரங்கத்துக்குள்ளே இருந்தார், வெளியில் வரக்கூடாது. இவாட்டுக்கு தலைய தங்க மரக்கால அந்த மட்டும் இருக்கு, தங்க மரக்கால தலையில் வச்சுக்கிட்டு படுத்தவன் தான். எழுப்பியெல்லாம் பார்க்குறான், எழும்ப மாட்டேங்கிறான். கௌசல்யா ஜுப்ரஜான் ராம பூர்வ சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரஜா தூளாஹர்தம்யம் தெய்வமாந்திகம் உத்திஷ்டோதிஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஷ காந்தா கமலா திரைலோக்கியம் மங்களம் குரு மாதா சமஷமதுகைடபாரே விஷாவி ஹாரணி மனோகரே திவ்யமூர்த்தி ஸ்ரீ சுவாமினி சரிசத பிரியதான சீலே ஸ்ரீ வேங்கடே சதையது. ஏதாவது புரியுதா உங்களுக்கு? நமக்கு புரியல, அவனுக்கும் புரியல. படுத்தவன் படுத்தபடியே கிடக்கான். 2 வருஷம் என்னான்னே கேட்கல. சக்கரை பொங்கலும் கேட்கல, வெண்பொங்கலும் கேட்கல, அக்கார உடைச்சலும் கேட்கல, பாப்பான்னு உள்ற போகல. முத கொரோனா எங்கடா தாக்குதுன்னு கேட்டால் மீனாட்சி அம்மன் கோயில் பட்டருக்கு கொரோனா வந்துட்டுருந்தான். ஆமாம், இன்னும் 1 வாரம் இருந்துச்சுன்னா மீனாட்சிக்கு கொரோனா வந்துட்டு வாழ்ப்பாடு. எல்லாம் இழுத்து மூடு, கோயிலாக பள்ளிவாசலாக இழுத்து மூடு. ஒரு இடத்துல ஜபக்கூட்டம் எங்கேயாவது நடந்துச்சா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஜபக்கூட்டம்லாம் நடந்தது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருப்போம் நம்மள. ஆமாம், சொல்லுங்கய்யா கொஞ்சம் வேண்டிங்கன்னு கேட்டிருப்போமே நம்மள. பரமண்டலங்கள் இருக்கும் பிதாவே, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவதைப் போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வருகின்ற கொரோனாவை நீங்களே தடுத்து ஆரோக்கியமாகவும் நீங்களும் கொண்டு போய் எங்கேயாவது சேர்ப்பையாக. ஆமேன், அல்லேலூயா அல்லேலூயா சொல்லியிருப்போம். நம்ம ஒன்று பள்ளிவாசலை மூடி விட்டான், சர்ச்சை மூடி விட்டான், கோயில்களை மூடி விட்டான், எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டான். தொடக்கலை. யார் கடைசியில் நின்னது? மனிதநேயம் மிக்க மருத்துவர்கள் நின்னார்கள், மனிதநேயம் மிக்க செவிலியர்கள், அம்மா போன்ற செவிலியர்கள். இந்த நாட்டில் எவ்வளவு பேர், ஆயிரக்கணக்கான பேர். அவங்க தானே நிற்க முடியுது களத்தில். பெரியார் தானே சொன்னார், கடவுளை மறன்னு சொன்ன பெரியார் மனிதனை நினை அப்படின்னு சொன்னார். அதானே சொன்னார் பெரியார். இல்லை கடவுளை மறந்து நீ மனிதனை நினைக்காதுன்னு சொன்னாரா? இந்தியாவிலே தனித்தன்மையோடு இருக்குது தமிழ்நாடு, தனித்தன்மையோடு இருக்குங்கிறானே. எங்கடா ரத்த தானம் அதிகமாக இருக்குது? தமிழ்நாடு தான். எங்கே கண் தானம் அதிகமாக இருக்குது? தமிழ்நாடு தான். எங்கே உடல் தானம் எங்கே இருக்குது? தமிழ்நாடு தான். மனிதனே எங்கே இருக்குது? தமிழ்நாடு தான். பிறருக்காக உதவ வேண்டிய மனப்பான்மை எங்கே இருக்குது? தமிழ்நாடு தான். இந்தியாவில் வளர்ச்சி அடைஞ்ச மாநிலம் எது? தமிழ்நாடு தான். எப்படி வந்துச்சு இது மாதிரி? எப்படி வர முடியும்? இந்தியா வடமாநிலம் தான் வந்திருக்கணும். நேற்று கூட தந்தியில் ஒரு தலையங்க ரொம்ப நல்லா எழுதியிருந்தான். இந்த மென்பொருள் இருக்கு பாருங்க, எலக்ட்ரானிக் பொருள், அது ஏற்றுமதியில் பெங்களூரும் உத்தரப்பிரதேசம் தான் முதல் இடத்துல இருந்திருக்கு. இப்போ என்னடா இருக்குன்னு கேட்டால், இந்தியாவிலே 32% இந்த எலக்ட்ரானிக் பொருள் ஏற்றுமதி இருக்கு பாருங்க, அது தமிழ்நாடு. கேரளா அதாவது பெங்களூரும் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசமும் 30க்குள்ள தான் வருது. 2 மாநிலமும் சேர்ந்து அவ்வளோதான் வருது. பெண் கல்வி எங்கே இருக்கு? தமிழ்நாடு தான். பெண் கல்வி மட்டும் தமிழ்நாடு நினைக்க வேண்டாம், வேலைக்கு போகிற பெண்கள் இந்தியா முழுவதும் 42% பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான். ரொம்ப துணிச்சலாக நிற்கிறாங்க, துணிச்சலாக நிற்க முடியுது. 1000 கொடுக்க முடியுமா அப்படின்னா, ஏன் கொடுக்க முடியாது? கொடுக்கலாம் எல்லாரும். இல்லை கணக்கெல்லாம் போட்டு பார்த்தாங்க சில பேர், அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, கொடுக்க மாட்டாருங்கலாம். இப்போ என்னடான்னு பார்த்தா 1,15,00,000 பேருக்கு 1000. நம்ம பகவானா கொடுத்தான். 33 கோடி தேவர்கள், 48 ரிஷிகள், கிண்ணறர், கும்புரர், அட்டத்துக்கு பாலகர், இவங்களாம் கொண்டாந்து கொடுத்தாங்க. எவ்வளோ யோசிச்சு பாருங்க, இருக்கும் நினச்சி பாருங்க. கடவுள் மேலே என்ன பெரியா இருக்குன்னா தனிப்பட்ட முறையில் என்ன வெறுப்பா? தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா கோபமா பெரியா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எளிமையாக சொன்னார், அறிவியலை சொன்னார், அதிகம் குழந்தை பார்த்து கூடாதுன்னு சொன்னார். வேற யாராவது சொல்லியிருப்பாங்களா? மேலை நாட்டில் சொல்லியிருப்பானா? மேலை நாட்டிலே சொல்லலையா? பெரியார் சொன்னது இங்கிலாந்துலேயே சொல்லியிருக்கான். பெரியார் சொன்னது இங்கிலாந்துலேயே சொல்லியிருக்கான். ஐயா இங்கே தான் பெரியார் இடவிடாமல் பேசுகிறாரு.
நான் சொன்னால் நீங்கள் பெரியார் இயக்கத்துக்கு பேச்சாளர் யார் சொன்னால் சரியாக இருக்கும். இந்தியாவுடைய திட்ட கமிஷன் உறுப்பினராக இருந்த டிவி அந்தோணி சொல்கிறார், எங்கள் டெல்லியில் உள்ள கருத்தரங்கத்தில் சொல்கிறார். அவர் நாகை மாவட்ட கலெக்டராக இருந்தவர், பெரியாரை கைது பண்ணவர், ஞாபகத்துக்காக சொல்கிறார், பெரியாரை கைது பண்ணவர் அவர் மாவட்ட ஆட்சியில் நடந்தப்போ. அந்த டிவி அந்தோணி சொல்கிறாரு, இந்தியாவிலேயே குடும்ப கட்டுப்பாட்டில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு தான். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அரசாங்கத்தினுடைய கைங்கரியம் இல்லை, அரசாங்கத்தினுடைய கைங்கரியம் இல்லை. யாருடைய கைங்கரியம்? பெரியார் என்ற ஒரு மாமனிதர் இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்தார். கூட அதுக்கு கூட பிரச்சனைக்கு வர்றான். 2 நாளைக்கு என்னுடைய தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் நல்ல சிறப்பாக எழுதியிருக்காரு, ஒரு அறிக்கை ஒன்று எழுதியிருக்காரு. இந்த தீர்ப்பு தவறான தீர்ப்பு, துணிச்சலாக சொல்லியிருக்காரு. இந்த தீர்ப்பு தவற 2 நீதிபதிகள். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் உள்ள படிதான் இங்கே திருமணம் பண்ணணும். அப்படி இல்லாமல் பண்ணுனா இது ஒன்றும் வேடிக்கை இல்லை, வினோதம் இல்லை, நாங்கள் ஏற்றுக்க முடியாது. இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா என்னுடைய தலைவர் நல்லா கேட்டிருக்காரு, இல்லை பாணிக்கிரணமா பார்த்தீங்கன்னா அதே போல் பார்த்தீங்கன்னா தாராமுகூர்த்தமா பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறதா, அதோட ஜட பொருளா, பெண்களுக்கு என்ன உரிமையே கிடையாதா? தாரவாரத்து கொடுப்பதா? தாரவாரத்து கொடுக்குறதானே பெண்களை, என் மகளை தாரவாரத்து கொடுக்குறது தானே, எங்கள் அக்காவை தாரவாரத்து கொடுக்குறது தானே. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அது ஓம் பொருள், நீ அடிக்கலாம் உதைக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம், அது ஒன்னோட முடிஞ்சு போச்சு. பொண்ணை கொடுத்தமா கண்ணை கொடுத்தமா மாணுவோம், பொண்ணை கொடுத்தமா கண்ணை கொடுத்தமா, அடித்தாலும் உதைச்சாலும் பண்ணாலும் செஞ்சாலும் வாழணும். இப்போ எது வேணாலும் பேசலாம். அது போன்ற திருமணம் தான் இந்த நாட்டில் நடந்துச்சு. பார்ப்பான் நடத்தி தான் திருமணம் பண்ணலாம். இப்போ அது மாதிரி அதுதான் நடக்கணுங்கிறான். 2 நீதிபதி, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி 2 பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார்கள். என்னுடைய தலைவர் ஐயா வீரமணி கூட பார்த்தீங்கன்னா சீராய்வு ஒன்று போடுங்க, இந்த சுப்ரீம் கோர்ட் தவறான தீர்ப்பு. 1967 அண்ணா முதலமைச்சராக ஆன உடனேயே சுயமரியாதை திருமணத்துக்கு சட்டம் கொண்டு வந்தார். அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஒப்புதல் கொடுத்து சட்டப்படி இருக்கு. இது வந்து மலேசியாவில் திருமணம் நடக்குது, இலங்கையில் திருமணம் நடக்குது, மொரிசியஸில் நடக்குது, தமிழ்நாட்டில் சட்டப்படி செல்லும். இது செல்லாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுவான்? சோமகப்பர்ண விதகந்தர்வோ விதோக்குறை திருதியோ கிணிச்சபதி சது உறுதியசிய மனுஷிய சாக மாங்கல்யம் தந்துணானே நமம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே சஞ்சீவ சரத சதம். கட்டி மேளமா நம்மளுக்கு எதுவும் தெரியாது, நம்மளுடைய கையை கட்டிக்கிட்டு பரிதாபமாக நிற்க வேண்டிய வேலை தான். நம்ம அவன் ஏதோ பார்த்தீங்கன்னா டிஜிபி மாதிரியும் நம்ம அளவு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஆட்டமும் கையை கட்டிக்கிட்டு ஐயர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, என்ன சொன்னார் ஐயர்? சோமகப்பரவி விதகந்தர்வோ, இந்த மணப்பெண்ணை பார்த்து சோமன்கிற கடவுளுக்கு மனைவியாக இருந்து, கந்தரனுங்கிற கடவுளுக்கு மனைவியாக இருந்து, உத்திரன்கிற கடவுளுக்கு மனைவியாக இருந்து, கரையா இந்த புரோகித பார்ப்பானுக்கு மனைவியாக இருந்து ஒரு பூணூல் ஒன்று போட்டு விடுவான் தெரியுமா உங்களுக்கு? ஒரு பூணூல் ஒன்று போட்டு விடுவான். நம்ம அழுது பூணூல் போட்டு விட்டோன்னே பெரிய ஏதோ ஒரு போஸ்டிங் கிடைச்சது மாதிரி இப்படி இழுத்துக்கிட்டே உட்காந்துருப்பாரு 1.5 மணி நேரம். உயர்ஜாதி ஆக்குறான். அப்புறம் தான் திருமணம் பண்ணுற உரிமை நமக்கு கிடையாது. அப்போ பெரியவங்கெல்லாம் வாழ்த்துவாங்க, பார்த்துருப்பீங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழ. நம்ம நினச்சிடுவான், சரி 16 பெற்று பெருவாழ்வு வாழணும், நம்ம அதில் எல்லாம் குறைச்சக்கூடாது. பெரியப்பா வாழ்த்திருக்காரு, மாமா வாழ்த்திருக்காரு, தாத்தா வாழ்த்திருக்காருன்னு ஒவ்வொரு குடும்பங்களையும் 10, 12, 13, 14, 15, 16 தான் இருந்துச்சு. ஐயா தான் இந்த சுயமரியாதை திருமணம் மூலம் அதிகம் குழந்தை பெற்றுக்க வேண்டான்னார். அப்போ பெரியார் ரொம்ப கடுமையாக எதிர்த்தாங்க. பெரியார் அதுக்கும் கேட்டார், இடையே இதுக்கு போய் எதுக்குறீங்க, குழந்தை அதிகம் பெற்றுக்கூடாது என்ன தவறு? அவங்க சொன்னால் அது என் கையை கண்ட்ரோல்லையாக இருக்குன்னு. இது கூட ஓன் கண்ட்ரோலில் வச்சுக்க வேண்டாமா? குழந்தைய கொடுத்தா அது 12 குழந்தை 13 குழந்தை 14 குழந்தைங்கிறியே, இத்தனை குழந்தைய கடவுள் கொடுப்பானா? கொடுக்குற பையன் ஒரு 10 ஏக்கரா நிலத்தை கொடுக்க மாட்டானா? நாலு எருவ மாட்டை கொடுக்க மாட்டானா? 2 பசு மாட்டை கொடுக்க மாட்டானா? கேட்டதனுடைய விளைவு பாருங்க. இன்னைக்கு தமிழகத்தில் 2 குழந்தைக்கு மேலே வேண்டாம், 1 குழந்தைக்கு மேலே வேண்டாம். நான் 1 குழந்தையோட குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறேன். இல்லைன்னா பெரியாருக்கு குழந்தை பிறந்து இறந்து போச்சு, வேண்டியல்ல என்னப்பா கட்டு போயிடுது? இடம் உலகம் தடுமாறியா போயிடும். இல்லை உலகம் என்ன தடுமாறியா போயிடும், அழிஞ்சு போயிடும். அப்படியே உலகம் அழிஞ்சு போயிடும். அவர் குழந்தை இல்லை ஒன்று. குழந்தை பெற்றவனை எப்படி பெருமையாக சொல்கிற மாதிரி வடமாநிலத்தில் குழந்தை பெற்றவனை பெருமையாக சொன்னான். இப்போ ஏன் அவங்கெல்லாம் இங்கே வர்றாங்க, ஏன் நம்ம இங்கே போகல? இப்போ பல பேர் சொல்லலாம் பாருங்க. பல பேர் என்ன, ஒரு தலைவர் சுற்றி வர்றாரு, கை அப்படி மடக்கிக்கிட்டு, அவருக்கு 2 பேர் தான் எதிரி. ஒருத்தர் வீரலட்சுமி, ஒன்று ஜெயலட்சுமி. அதுக்கே அவர் பதில் சொல்ல மாட்டார். வீரலட்சுமிக்கும் ஜெயலட்சுமிக்கும் பதில் சொல்ல மாட்டார் அவர். அங்கிருந்து வந்து ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள், அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை கபலீகரம் பண்ணுறார்கள். நான் பார்க்குற இடம் விடாமல் போகிறேன். ஒரு இடத்துல கூட வேலைக்கு ஆள் தேவையில்லைன்னு எழுதிக்கலையா? எல்லா இடத்துலையும் வேலைக்கு ஆள் தேவைன்னு தான் போட்டிருக்கேன். அங்கே இப்போ டைப்பிஸ்ட் அடிக்கணும், வேலைக்கு ஆள் தேவை. செவளி கடையில் வேலைக்கு ஆள் தேவை. கறிக்கடையில் வேலைக்கு ஆள் தேவை. மளிகை கடையில் வேலைக்கு ஆள் தேவை.
இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? வேலைக்கு ஆள் இல்லை. ஏன் ஆள் இல்லை? நம்ம உள்ள புள்ள இல்லை. சுத்தமாக இல்லையா? இருக்குது, 1 2 படிச்சுட்டு அமெரிக்காவில் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, லண்டனில் இருக்குது. இப்போ எங்கள் ஊரில் 45 பேர் லண்டனில் இருக்கான். எங்கள் ஊரில் ஒரு சின்ன கிராமத்தில் எவ்வளோடா சம்பளம்னா 1.5 லட்சம், 1.25 லட்சம், 2 லட்சம் வாங்குறான். அவனை கூப்பிட்டு வந்து வேலி அடைக்கணும் தம்பின்னா வருவானா அவன்? யாரை என்னையே கூப்பிட்டியா நீ? பணம் கேட்க மாட்டானா? இல்லை, நீங்கள் நல்லா யோசிச்சு பாரு, எப்படி இங்கே வேலைக்கு வருவான்? 1.5 லட்சம், 1.25 லட்சம், 2 லட்சம். அவன் பாவம். அவன்கிட்ட இந்த புராண கதையெல்லாம் சொல்லி குசேலர் இருக்காரோ இல்லையோ, அவங்க கதையே சொல்லி குசேலர் இருக்காரோ இல்லையோ, ஆமாம் அவர் என்ன பண்ணார், அவருக்கு 27 குழந்தையாக்கும். அப்படியா? குசேலர் என்ன வேலை பார்த்தாரு? தொழிற்சாலை வந்தாரா? பெல் தொழிற்சாலை வேலை பார்த்தாரா? அதெல்லாம் கிடையாது. பிச்சை தாங்க எடுப்பார். பிச்சை எடுக்கிறவன்டா 27 பிள்ளை பார்த்தான். அவனுக்கு வேலையே அது ஒரே வேலை தான், பிச்சை எடுக்கிற வேலை தான், குழந்தை வைக்கிற வேலை தான். ஏன் அந்த ஒரு வேலையை தானே பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தான், வேறு ஒன்றும் பார்க்கல. 27 பிள்ளை பார்த்துருக்கான் பாருங்க, ஒரு மெனக்கட்டு பிச்சை எடுக்கிற பையன். நான்லாம் கண்டனா கட்டி வச்சு செருப்பாலே அடிக்கிறேன். ஏன்டா ராஸ்கல், இத்தனை பிள்ளை எதுக்குடா பார்த்துட்டு உட்காந்துருக்கேன்? இப்போ இவ்வளோ குடும்பம் ஏங்க இங்கே கிண்டல் கழிக்கிற 6 மாதத்துக்கு முன்னாடி சம்பவம் நடந்துச்சு தருமபுரியில். 12 குழந்தை பார்த்துட்டான் ஒரு ஆள். நம்ம ஆள் தமிழ்நாட்டில் தருமபுரியில் பார்த்தாங்க அரசாங்கத்தில். ஏன்னா அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த அம்மாவை குடும்ப கட்டுப்பாடு பண்ண முடியல. ஏன்னா அவங்க உடம்பு நலிவாக இருக்காங்க. குழந்தை பார்த்துக்கிட்டே இருந்தால் யாருக்கு பண்ணணும்? அவருக்கு தான் பண்ணணும். ஒரு நாள் விடிய காலம் 4:30 மணிக்கு போலீஸை கொண்டு வச்சு பின்பக்கமும் முன்பக்கமும் நுண்ணு ரவுண்டில் ஆளை கட்டி பிடிச்சி இங்கே நடந்ததை சொல்கிறேன். 6 மாதத்துக்கு முன்னாடி செய்தி வச்சுருக்கேன். குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டாங்க. இப்போ வடமாநில